ஏ கைஸ் 2008 கென்யாவில் சாட்ஸ் டீம், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் டீமில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் 4 பேரும் வந்து ஒரு மிஷனுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அந்த மிஷனை அவங்க நல்லபடியாக முடித்தா கூட அதுலேருந்து ஒரு சின்ன ரிவெஞ்ச் உருவாகுது அவங்களுக்கு அறியாமலேயே. ஸோ அந்த ரிவெஞ்சினால் விஜயோடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய ஃபேமிலிலாம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய லைஃபு, அங்கேயும் சில எதிர்பார்க்காத கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த ரிவெஞ்சிலேருந்து விஜய் அவர் ஃபேமிலியை காப்பாற்றினாரா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய லைஃப்லாம் என்னாச்சு அப்படின்றது தான் வந்து இந்த கோட்டோடைய ஒரு ஒன்லைன் கதை. இந்த வருஷம் 2024 ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ரொம்ப ஹைப்பான ஒரு ஹை காஸ்ட் ஒரு ஹை பட்ஜெட் மூவி தான் வந்து கோட். அதுவும் எஸ்பெஷலி விஜயோடைய பெனல்டிமேட் மூவி அவர் பாலிடிக்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடின்றது ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டர் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஹைப்பை டபுள் ஆக்கின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வெளியான அந்த ட்ரெய்லர் தான். ஸோ அந்த ட்ரெய்லர் ஸ்ட்ரக்சர் பண்ண விதம், வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு போடுறதுக்கு முன்னாடி அந்த பையன் கேரக்டர் வந்து டு யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, நோபடி கேன் ஸ்டாப் மீன் அப்படின்னு சொல்கிற அந்த இன்டென்சிட்டி. அதுக்கப்புறம் கடைசியாக விஜய் வந்து மருதமலை மாமணியே முருகையான்றது காதில் பூ வச்சுட்டு அவர் பாடுற விதம். அப்புறம் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே வந்து பிரசாந்த் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இஸ் த கோட் ஆஃப் சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிற ஸ்டைல், அதுக்கப்புறம் அவரை டிஸ்கிரைப் பண்ண விஷயம், அதாவது ஒரு ஃபீல்டு ஏஜென்ட், ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், அந்த ஓவரால் ட்ரெய்லர் ஸ்ட்ரக்சர் பண்ண விதமே வந்து ரொம்ப கேட்சியாக நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த படம் வந்து மோர் ஆஃப் பாசிட்டிவ் ப்ளஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸும் நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா இல்லையா, அப்படி என்ன இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் என்ன நிறைய பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹைலைட், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த படத்தையே கேரி பண்ணியிருக்கிறது விஜய்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா டியூவல் ரோல், ரெண்டுமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், டிஃப்ரெண்ட் மேனரிசம்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு 2 ரோலை வந்து அவ்வளோ ஈஸியாக எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு விஜய். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்பா விஜய் வந்து யங்காக இருந்தபோது அவருடைய ஒய்ஃப் ஸ்னேகா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன குறும்பான விஷயங்கள், அவருடைய மேனரிசம்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸோ கேங்கோடு இருந்து அவர் பண்ணுற லூட்டிகள், அதில் கொடுக்குற அந்த எக்ஸிபிஷன்ஸ், அவரும் அவருடைய சின்ன பையன்கிட்ட இருக்கிற அந்த ரேப்போ, அதெல்லாம் வந்து அந்த விண்டேஜ் விஜயோடைய மேனரிசம்ஸ், அந்த யூத்ஃபுல்னஸை அப்படியே எடுத்துன்னு வந்து ஸ்க்ரீனில் இந்த ஏஜில் கொடுத்துருக்காரு விஜய். ஸோ அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவருடைய சன் கேரக்டர் விஜய். அவர் வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஷேடில் இருப்பார், அப்பா மாதிரி இல்லாமல். பையன் விஜய் கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் பண்ணுற விஷயம்லாம் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் அந்த பையன் விஜயை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி தளபதி விஜய்னு ஒரு ஆக்டர் இருக்கார், வெங்கட் பிரபு படத்தில் இந்த மாதிரி டைரக்ட் பண்ணி இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னே நமக்கு தோணாது. அந்த கேரக்டராகவே அவர் வந்து மாறி இந்த ஏஜில் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு ஒரு லைவ்லினஸை கொடுத்துருக்காரு விஜய். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண விதம். ஸோ ட்ரெய்லர்லேருந்தே அந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும்போதே நம்ம வந்து இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படா யூஸ் பண்ணியிருப்பாங்க படத்தில், அது வந்து சூட் ஆச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தா அந்த பையன் கேரக்டர் விஜய் ஜீவன்றதை காட்டும்போது அந்த டிஏஜிங் டெக்னாலஜி அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்தது. நம்ம எந்த ஒரு சீன்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தரை எங்கே காட்டுறாங்கன்னே தெரியாது. ஒரு யங்ஸ்டர், ஒரு பையன், அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி அவ்வளோ பிலீவபிளாக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கன்வின்சிங்கான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கிறதுனால இந்த கேரக்டரும் அந்த டெக்னாலஜியும் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் அவ்வளோ எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இல்லைன்றது நிறைய பேருடைய கருத்து. பட் எனக்கு பர்சனலாக அந்த சாங்ஸ்லாம் வந்து தியேட்டரில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த கொரியோகிராஃப் பண்ண விதமாகட்டும், அதெல்லாம் ரொம்பவே சிங்க் ஆச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய ரெஃபரன்சஸ், கேமியோஸ் என்னென்ன வரும்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. பட் அதை வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாருடைய படத்துடைய பெனல்டிமேட் படத்தில் அதெல்லாம் வந்து இப்படி கொடுக்கறதுக்கு அவர் ஒத்துட்டுறதே வந்து டைரக்டர் ப்ளஸ் ஆக்டர் விஜய்க்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் கிட்ட நடக்கிற அந்த ரெஃபரன்சஸ், கேமியோ, அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேச்சரில் இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு
ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் இந்த மாதிரிலாம் ஒரு டிசிஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து கடைசியில் வச்சுருக்காங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்துட்டு ஓப்பனாக என்ன தான் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ரைவல்ரி, எனிமிட்டி, இந்த போட்டி பொறாமலாம் இருந்தாலும் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கேஷுவலாக எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் விஜயும் டைரக்டரும் வந்து நிறைய ட்ரிபியூட்ஸ் கொடுக்குற மாதிரி நிறையா சீன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் விஜயகாந்துக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் ஈக்குவலைசர் ரெஃபரன்சஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைசிங்காக இல்லைனாலும் பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அப்பா கேரக்டர் வந்து எல்லாரையும் அவுட் ஸ்மார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும். ஸோ அந்த சீனில் ரிவீல் பண்ண சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட் மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு காட்டுவாங்க. அதுவே ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெரிய திருப்பி ஒரு புது உலகத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போக போகிறாங்களான்ற ஒரு ஆர்வம் கூட அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்ச அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அப்ரப்டாக நிறைய சீன்ஸில் தெரிஞ்சது வந்து இதில் யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸ். ஸோ அந்த டிஏஜிங் டெக்னாலஜியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணதுனாலையோ என்னவோ நார்மல் சீன்ஸில் வர அந்த பேக்ரவுண்டு சின்ன சின்ன கிராஃபிக் சீன் விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஆவரேஜாக இருந்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் காரில் போகிற சீன்ஸ்லாம் கூட அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சேப்பாக் ஸ்டேடியம் மாதிரி அந்த ஃபைட் நடக்கிறது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தால் அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போதே நம்ம என்னடா விஎஃப்எக்ஸ் இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்கேன்ற ஒரு ஃபீல் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த படத்தோடு நம்ம ஒட்டி ட்ராவல் பண்ணாமல் ஒரு மாதிரி டிஸ்டண்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் சீன் வரைக்குமே வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி எந்த சீனுமே அமையல. ரொம்ப ஒரு ட்ராகான ஃபீல்ஸ் இருந்தது. நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு இன்னும் கிறிஸ்பாக ஒரு 2 hours 30 minutes 2 hours 20 minutesக்குள்ளே பேக்கேஜ் பண்ணியிருந்தால் சூப்பராக வந்திருக்கும் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலியே நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருந்தது. இது ஒரு கம்ப்ளீட் மசாலா பேக்கேஜ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாதுனாலும் ரொம்பவே அப்ரப்டாக தெரிய சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் இந்த படம் வந்து ஒரு நீட் பேக்டு த்ரில்லராக வந்திருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ். சில லேக் அண்ட் சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அதெல்லாம் குறைச்சிருந்தா இந்த படம் வந்து இன்னும் ஒரு சூப்பர்பான ஒரு மூவியாக வந்திருக்குன்றது கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பட் விஜய் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும். ஏன்னா அவருடைய எல்லாமே நம்ம இவ்வளோ வருஷம் ரசித்து பார்த்த அந்த மேனரிசம்ஸ், ஃபைட்டு, அவர் பாடுற விஷயம், அந்த ஸ்டைல், அவர் கொடுக்குற அந்த பதிலடி அதெல்லாம் வந்து எல்லாமே இந்த படத்தில் பேக்கேஜ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிபியூட் டு தளபதி விஜய்ன்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. நிறைய சீன்ஸ்லாம் வந்து தேட்டருக்காகவே பண்ணதுனால இதை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ மீண்டும் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி பாய்.